ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணுறாங்க பாருங்க. முதலாளி அம்மா கிட்ட வந்து 20,000 பணத்தை கொடுக்குறாங்க. அவங்க எதுக்காக என்கிட்ட இந்த பணத்தை கொடுக்குறேன்னு கேட்கும்போது, 2 மாசத்துக்கு முன்னாடி ஐயா எனக்கு ஒரு புது ஃபோனு கொடுத்தாரு. பணம் உங்ககிட்ட எப்போ இருக்கோ அப்போ திருப்பி கொடு போதுன்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே தான் இந்த பொண்ணு நினச்சி பார்க்குறாங்க. இந்த பொண்ணுடைய பர்த்டே அன்னைக்கு அவர் புது ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எல்லாருமே ஆஃபீஸில் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இதை நான் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போனால் எல்லாருமே என்னை கேவலமாக பார்ப்பாங்க. முதல்ல இந்த ஃபோனை தூக்கி எறின்னு சொல்லி கடுப்பாயா அவரை திட்டி அனுப்பிடுறாங்க. அப்போ வெளியே வந்தவர் இந்த பொண்ணு ஃபோன் பேசிட்டு இருக்கிறத கேட்டுருக்காங்க. அந்த வேலைக்கார பொண்ணுடைய புருஷன், நம்ம கடையில் இப்போ நல்ல வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, நம்ம கிட்ட மட்டும் ஒரு பெரிய ஃபோன் இருந்துச்சுன்னா இதை வீடியோ எடுத்து போட்டோம்னா நம்ம பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய ஃபோன் வாங்க நம்ம கிட்ட இப்போ காசு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கதை கேட்ட இவர் உடனே போய் தன்னுடைய மனைவி வேணான்னு தூக்கி எறிஞ்ச ஃபோனை எடுத்துட்டு வந்து வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஃபோனை உனக்கு நல்லா யூஸ் ஆகும், இதை வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பணம் எப்போ இருக்கோ அப்போ திருப்பி கொடுன்னு சொல்றாரு. அவங்களும் வீடியோ எடுத்து ஆன்லைனில் போடுறாங்க. நல்லா ரீச் ஆகுது, பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நமக்கு அசிங்கமாகவும் கௌரவ குறைச்சலாகவும் நினைக்கிற ஒரு விஷயம் மற்றவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம்.